தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கே நேரடியாக சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மரியாதை செலுத்தியது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. முன்னதாக பெரியார் திடலில் மரியாதை செலுத்துவது குறித்த விவரத்தை யாருக்கும் தெரியாமல் விஜய் ரகசியமாக வைத்திருந்த தகவலும் அதற்கான காரணங்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றன. பெரியார் திடலுக்கு வந்து மரியாதை செலுத்தும் தலைவர்கள் முன்கூட்டியே திராவிடர் கழக நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். பின்னர் அந்த தலைவரை திராவிடர் கழக நிர்வாகிகள் வாசல் வரை வந்து அழைத்து செல்வதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் திராவிடர் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் தகவல் தெரிவிக்காததால் அவரை வரவேற்க யாரும் வரவில்லை. ஆனால் விஜய் வந்த தகவலை திடலுக்கு உள்ளே நடைபெற்ற கருத்தரங்கில் இருந்த திராவிடர் கழகத்தினர் எப்படியோ அறிந்து கொண்டனர். இதனையடுத்து அவர்கள் வேகமாக வெளியே வந்து பார்ப்பதற்குள் விஜய் தனது ஸ்விஃப்ட் காரில் சிட்டாக பறந்து விட்டார். மேலும் பெரியார் திடலுக்கு வரும் தகவலை காவல்துறைக்கும் விஜய் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. பெரியார் திடலுக்கு நேரடியாக விஜய் வந்து மரியாதை செலுத்தியதற்கான காரணமும் தற்போது வெளியாக இருக்கிறது. அரசியலில் எதிர் துருவங்களாக இருக்கும் திமுக மற்றும் அதிமுக பெரியார் பிறந்த நாளில் சென்னையில் இருவேறு சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். அதில் அண்ணா சாலையில் உள்ள சிலைக்கு திமுகவினரும், அண்ணா மேம்பாலத்தின் கீழ் உள்ள சிலைக்கு அதிமுகவினரும் மரியாதை செலுத்துவார்கள். இந்த இரு சிலைகளில் ஏதாவது ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்தினால் அந்த கட்சியுடன் கூட்டணி குறித்தான முத்திரைகள் குத்திவிடுவார்கள் என்பதால் வழக்கமாக திமுக அதிமுக மரியாதை செலுத்தும் பெரியார் சிலையே வேண்டாம், நேரடியாக பெரியார் திடலுக்கே சென்று மரியாதை செலுத்துவோம் என்று திடலுக்கு வந்து விஜய் மரியாதை செலுத்தியதாக கூறுகின்றனர். நீட் எதிர்ப்பு, மாநில பட்டியலில் கல்வி கோரிக்கை, மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பது, கட்சி பாடலில் அண்ணா எம்ஜிஆரின் கட்அவுட், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இல்லை, அண்ணா பிறந்தநாள் வாழ்த்து, பெரியார் பிறந்த நாளுக்கு மரியாதை என திராவிட இயக்கங்கள் பின்பற்றி வரும் பாதையிலேயே பயணிக்க தொடங்கி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். தன் கட்சியின் கொள்கைகளை இதுவரை விஜய் வெளியிடாத நிலையில் அவரின் செயல்கள் மூலம் திராவிட இயக்க கொள்கைகளை தான் அவர் கொள்கைகளாக வெளியிடுவாரோ என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.